ஓம் வேதாக்னே தாகிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகிய சர்வ வித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயும் மணவர் அருளிய பராபர கன்னியின் தொடர் வகுப்பில் சென்ற வாரத்திற்கு முன் வாரம் 36, 37 கன்னிகளை பார்த்தோம். ஆழி துரும்பெனவே அங்கும் இங்கும் உன் அடிமை பாழில் திரிவதென்ன பாவம் பராபரமே. அடுத்த கன்னி கற்ற அறிவால் உன்னை நான் கண்டவன் போல் கூத்தாடில் குற்றம் என்ற என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே. இதை ரெண்டும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 38வது கன்னி ஐயோ உன்னை காண்பான் ஆசை கொண்டது அத்தனையும் பொய்யோ வெளியாய் புகழாய் பராபரமே. ஐயோ உன்னை காண்பான் ஆசை கொண்டது அத்தனையும் பொய்யோ வெளியோ புகழாய் பராபரமே. வெளியாய் புகழாய்னாக்க வெளிப்படையாக எதையும் மறைக்காமல் எனக்கு சொல்லுங்கள் என்ற பொருள்பட இந்த கன்னியை அருளியிருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கன்னிகளும், அதாவது கடந்த வாரம் அதுக்கு முந்தைய வாரம் எல்லாருமே ஒரு தீவிர மன இயக்கத்தினுடைய வெளிப்பாடுகள். நாம் ஆன்ம சாதனை செய்து வருகிறேன், ஆனால் அதற்கான பலனை அடைந்தது போல் தெரியவில்லை. இரண்டாவது, என்னுடைய சக்திக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவும் நான் செய்து முடித்து விட்டேன். இதற்கு மேல் என்னால் ஆன்ம சாதனை செய்ய முடியாது. ஆனாலும் உன்னை அடைய முடியவில்லை. என்னுடைய இயலாமையும் தெரிகிறது. அதே நேரத்தில் உன்னை விட்டுவிடவும் மனம் இல்லை. மீண்டும் உலகியலுக்கு திரும்பவும் மனது இல்லை. இந்த நிலையில் துடிக்கின்ற மனத்தினுடைய வெளிப்பாடுகளாக இந்த பராபர கன்னி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசைப்படி அதனுடைய ஒரு வெளிப்பாடு, மற்றொரு வெளிப்பாடு ஐயோ உன்னை காண்பான் ஆசை கொண்டது அத்தனையும் பொய்யோ வெளியாய் புகழாய் பராபரமே. பொதுவாக ஐயோ என்ற சொல் துன்பத்தில் வேதனையில் ஆழ்ந்திருக்கும்போது நம்மையும் அறியாமல் வெளிப்படுகின்ற சொல். கஷ்டத்தில் இருக்கும்போது, நமக்கு ஏதாவது அடிபடும்போது, அல்லது பிறர் நம்மை சேர்ந்தவர்கள் யாராவது துக்கத்தில் தவிக்கும்போது, உதாரணத்துக்கு வேறு ஏதாவது துயர சம்பவங்கள் நம்முடைய தேசத்திலேயோ மற்ற தேசத்திலேயோ நடக்கும்போது, இன்றைக்கு ஒரு துக்க சம்பவம், அந்த விமான விபத்து, அதை கேள்விப்படும்போது ஐயோ இவ்வளோ பேர் போயிட்டாங்களா. அந்த ஒரு வருத்தத்துடைய ஒரு வெளிப்பாடாக இந்த ஐயோ என்ற சொல். அது நம்முடைய இயலாமையும் குறிக்கிறது, அதே நேரத்தில் வருத்தத்தையும் குறிக்கிறது. இந்த சொல்லை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். என்னால் முடியவில்லை, அதே நேரத்தில் நான் வருத்தத்தோடும் இருக்கிறேன். என்னை நினைத்து நானே பரிதாபத்தில் இருக்கின்றேன். என்னை நானே பரிதாபமாக பார்க்கிறேன். இத்தகைய ஒரு நிலையில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். எதற்காக என்னை நானே பரிதாபத்தில் பார்க்கின்ற நிலையில் இருக்கிறேன்? எதற்காக என்னை நானே இந்த வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறேன்? அதற்கு காரணம் உன்னை காண்பான். உன்னை காண்பதற்கு நான் மிகவும் ஆசை கொண்டேன். அந்த ஒரு பாடல் இருக்கிறது, எப்படி பாடினாரோ அப்படி பாடினான் ஆசை கொண்டேன் சிவனே அப்படின்ற ஒரு பாடல். இந்த ஆசை என்பது பொதுவாக நம்மை கீழே இழுக்கின்ற ஒரு உணர்ச்சி. ஆனால் இந்த ஆசை, இறைவனை காண்கின்ற ஆசை மேலான ஆசை. பொதுவாக நாம்
எதற்குமே ஆசைப்படலாம், நல்லதுக்கும் ஆசைப்படலாம், கெட்டதுக்கும் ஆசைப்படலாம். பட் ஆசைப்படுவதால் மட்டும் நமக்கு அந்த விஷயம் நமக்கு கைகூடாது. ஆசையை தொடர்ந்து முயற்சி வேண்டும். அந்த முயற்சி உண்மையானதாக இருக்க வேண்டும், ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அந்த முயற்சி கைகூடும் வரை, அதாவது நாம் விருப்பப்பட்டதை அடைகின்ற வரைக்கும் தொடர்ந்து நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சி நாம் எடுக்கின்ற அந்த ஒரு வேகத்திற்கு ஏற்ப, உண்மைத்தன்மைக்கு ஏற்ப அது விரைந்து கைகூடலாம் அல்லது தாமதித்து கைகூடலாம். ஆனால் அதற்கான முயற்சி செய்தால்தான் எதுவுமே நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, பாடுபடாமல் எதுவுமே கிடைக்காது. அந்நியார் ஒரு இடத்துல சொல்றார், பாடுபடு அப்பா, இந்த மனித பிறவி என்பது போற்றத்தக்கது. பாடுபடாமல் ஏதாவது கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது. இறைவனை அடைவதற்காக பாடுபடு. ஆனால் இந்த முறை குருதேவர் கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்கிறார். கொஞ்சம் முயற்சி செய்தாலே எல்லாம் கிடைத்துவிடும். அந்த கொஞ்சம் முயற்சி செய்தால் என்பது எப்போதும் இறைவனை நினைப்பதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த எப்போதும் நினைக்கிறது மனத்தளவில் நினைப்பது மட்டுமல்ல, செயல் செய்யும்போது, செயல் செய்வதற்கு முன்பும், செயல் செய்த பிறகும், இடைவெளியின் பின்பும், மற்ற நேரங்களிலும் இயன்ற அளவுக்கு அவருடைய சிந்தனையிலேயே இருந்தால், அவருடைய ஸ்மரணையிலே இருந்தால் அவருடைய கருணை நிச்சயமாக கிடைக்கும் என்பது அன்னியாருடைய வாக்கு. ஸோ இங்கே உன்னை காண்பான், உன்னை நேரடியாக காண வேண்டும், இறை அனுபவத்தை பெற வேண்டும். இது வெறுமனே ஒரு கேள்வி ஞானமோ இல்லை வேறு ஏதாவதோ கிடையாது. உண்மையாகவே உன்னை காண வேண்டும். சொப்பனத்திலேயோ இல்லை வேறு ஏதாவதோ கிடையாது, ஒரு க்ஷணத்திலேயோ வந்துட்டு போகிறது கிடையாது. இடைவிடாமல் உன்னை நான் காண வேண்டும். ஸோ அப்படி நான் ஆசை கொண்டேன், அந்த அளவுக்கு நான் உன் மீது ஆசை கொண்டேன். ஆசை கொண்டதுனாக்கா இங்கே இந்த ஆசை கொண்டதுன்னு வெறுமனே எண்ணத்தை மட்டும் குறிக்கவில்லை, அந்த செயலையும் குறிக்கின்றது. என்னால் முடிந்த அத்தனை முயற்சியும் அத்தனை ஆன்மீக சாதனையும் நான் செய்துள்ளேன். இனியும் உன்னுடைய காட்சி கிடைக்கவில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆசை கொண்டது அத்தனையும் பொய்யோ? ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ஆசை என்பது ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு இருக்கின்ற ஒரு விருப்பம். அந்த விஷயத்தை பெற வேண்டும். பல இனிப்பு பலகாரங்கள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இனிப்பு மேலே நமக்கு ஆசை வரும், அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு உணர்வு வருது. ஸோ இந்த ஆசை வந்தால் மட்டும் போதாது. சப்போஸ் அது கிடைக்கலன்னு வச்சுங்கோ, அதனால் ஏக்கம். அது எப்போ கிடைக்கும்? சிறு குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடணுன்னு விருப்பப்படும். உடனே அம்மா வேணான்னு சொல்லிட்டு தடுத்து வச்சுருப்பா. அது உடனே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. அது திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கும், எப்போ அது கொடுப்பாங்க, எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த ஏக்கம். ஸோ இந்த ஏக்கம் அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். இல்லைனாக்கா அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஆசை, அந்த சாக்லேட் தவிர்த்து வேறு ஏதாவது ஆசை கொள்ளும்போது இந்த ஆசை தணிந்துவிடும். இங்கே தாய்மானவர் குறிப்பிட வேறு எந்த ஆசையும் நான் கொள்ளவில்லை. இப்போ உன்னை அடையலன்னு சொல்லுறதுக்காக நான் வேறு ஏதாவது விட்டுட்டுனாக்கா அதையும் நான் விடவில்லை. சுவாமி விவேகானந்த ஒரு இடத்துல சொல்வார், எனக்கு ஷாமா கிடைக்கலனாக்கா நான் சாக்கடையில் நான் விழுவேனா? எனக்கு அன்னையார் எனக்கு கிடைக்கவில்லை, நான் ஆன்மீக சாதனை செய்திருக்கேன், எனக்கு காளி தேவி கிடைக்கவில்லை, அதற்காக நான் சாக்கடையில் நாட வேண்டுமா? அதாவது உலக இன்பங்களில் மறுபடியும் நான் போக வேண்டுமா? உலகில் வாழ்க்கையில் செல்ல வேண்டுமா? அப்படின்னு சொல்லி சுவாமிஜி ஒரு இடத்துல அதை ஆரம்ப காலத்தில் தன்னுடைய சகசீடர்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது இந்த விஷயத்தை சொல்வார். ஸோ அந்த மாதிரி நான் ஆசை கொண்டது அத்தனையும் என்னுடைய உள்ளத்தில் உன்னை அடைகின்ற ஆசையை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது சொர்க்க இன்பமோ இல்லை அரச பதவியோ இல்லது வேறு ஏதாவதோ எதுவுமே இல்லை. உன்னை அடைய முடியாது, சரி பகவான் அடைய முடியாது, எதையாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனை கூட என்கிட்ட இல்லை. ஸோ இந்த ஆசை கூடாததுனால எனக்கு துன்பம் தான் கிடைக்கிறது, வேதனைப்பட்டிருக்கிறேன். இதை நிறைவேறாததுனால வேறு எந்த சமாதானமும் இதுக்கு வழி கிடையாது. ஒரே வழி உன்னுடைய
காட்சி மட்டும்தான். ஸோ இந்த ஆசை இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. பொதுவாக ஆசை என்பது பணத்தின் மீது இருக்கின்ற பற்று பெரிய ஆசை. மனிதனுக்கு இருக்கின்ற ஆசையில் குருதேவர் 2 விஷயத்தில் அடைக்கிடுவார். ஒன்று ஆப்போசிட் ஜெண்டல், அந்த ஒரு எதிர்பாலினத்தின் மீது இருக்கின்ற ஈர்ப்பு, ஆணோ பெண்ணோ அவர்கள் மீது வருகின்ற ஈர்ப்பு, இதை காமம் என்ற ஒரு சொல்லால் குருதேவர் அடைக்கிடுவார், காமினி. அடுத்ததாக அது இருந்தால் மட்டும் போதாது. ஸோ நிரந்தரமாக வாழணும், வாழத்துக்கு பணம் தேவை. அந்த பணம் கொஞ்சம் இருந்தாக்கா சாட்டிஸ்ஃபை ஆகாது, மேலும் மேலும் அனுபவிக்கணும். ஸோ இந்த ஒரு இன்பமும் சரி, உடல் இன்பமும் சரி, செல்வ இன்பமும் சரி, நீங்கள் அனுபவிக்க மேலும் மேலும் வாங்கணும் தான் தோணுமே தவிர போதும்னு சொல்லிட்டு நிறைவடையாது. இதை தவிர்த்து பெயர் புகழ் ஆசை, பதவி ஆசை, இப்படி எத்தனையோ ஆசைகள் எல்லோருக்கும் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தாயுமானவர் இங்கு சொல்வது, வேறு எந்த ஆசையும் எனக்கு இல்லை, உன்னை தவிர்த்து வேறு எதையும் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை என்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை நான் ஏன் பெறவில்லை? ஒருவேளை நான் ஆசைப்பட்டது பொய்யா, நான் ஆன்மீக சாதனைகள் செய்தது பொய்யா? ஸோ பொய்யோ வெளியாய் புகழாய் பராபரமே. இந்த பொய்ன்றது எல்லாருக்குமே தெரிந்தது தான். உண்மையிலிருந்து வேறு ஒன்றை திரித்து உண்மை இல்லாததை காண்பிப்பது, உண்மையற்றதை பேசுவது. ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கோ, நாம் சொல்கிறத நம்புகிறாங்க. அப்படி நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருங்கிட்ட தெரிந்தே அந்த நம்பிக்கை துரோகம் செய்வது பொய். ஸோ நான் உன்னை அடையணும்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஆசைப்படுறேன், இதை தவிர்த்து வேறு எதையும் நான் கொள்ளவில்லை. ஒருவேளை நான் ஏதாவது அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனா, உன் மேலே அடையணும்னு சொல்லிட்டு உன்னை அடையணும்னு சொல்லிக்கின்ற அந்த ஆசை ஒருவேளை என்கிட்ட இருக்கின்றது பொய்யா? உண்மையாகவே உன்னை அடையணும்னு ஆசை இல்லாமல் வேறு எதுக்காவது நான் பண்ணனா, அதாவது உன்னை பார்த்தாக்கா எனக்கு சொர்க்கலோகமோ இல்லை வேறு ஏதாவது கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது தேவ பதவி கிடைக்கும், அதுக்காக நான் உன்னை ஆசைப்பட்டேன்னா பொய். வெளியாய் அதாவது இறைவா விளக்கத்தோடு நீ சொல், எனக்கு தெளிந்த விளக்கம் நீ கொடு. ஸோ அத்தனை முயற்சியும் எல்லாமே பயனற்றவையாக இருக்கின்றது. இத்தனை காலம் நான் பண்ண அந்த ஆன்மீக சாதனைகள் செயல்கள் எல்லாமே பலிக்கவில்லை. இது அனைத்தும் வீணுனாக்கா அப்போ நான் பண்ணது எல்லாம் பொய்யா இருக்கணும். ஸோ அது ஏதாவது பொய்யா? அப்படி உண்மை என்ன? தயவு செய்து எனக்கு தெரிவிப்பான்னு சொல்லிட்டு தாயுமானவர் முறையிடுகிறார். இதே போன்று மாணிக்கவாசரும் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த ஒரு ஆற்றாமை, இறைவனை அடைய முடியவில்லையே என்ற ஒரு ஆற்றாமை. அற்புதமான ஒரு பாடல். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சைக்கு ஆனார் எல்லோரும் உன் தாள் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகிறேன் ஆரூர் எம் பிச்சை தேவா, என் நான் செய்கேன் பேசாயே. இவரும் அதே மாதிரி தான் கேட்குறார், வாய் திறந்து சொல்லுப்பா, நீ என்னை இங்கே எதுக்காக வச்சுருக்குன்னா, உன்னை மாதிரி ஒரு அயோக்கியம் இந்த உலகத்தில் கிடையாது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீ இருன்னு சொல்லிட்டு என்னை வச்சிருக்கியா? விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்திருக்கிறாய். அதாவது இந்த உலகத்தில் ஒரு பொய்யான ஒருத்தன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக என்ன நீ வச்சிருக்கியா? ஏன்னாக்கா மற்றவங்க எல்லாரும் இச்சைக்கு ஆனார் எல்லோரும் உன் தாள் சேர்ந்தார்கள். யாரெல்லாம் உன்னை அடையணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் உன்னுடைய திருவடியை சேர்ந்து விட்டாங்க. ஆனால் நான் உன்னை அடையவில்லையே, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, அச்சப்படுகிறேன், அச்சத்தாலே ஆழ்ந்துகிடுகிறேன். ஆரூர் எம் பிச்சை தேவா. இங்கே பிச்சை தேவான்னாக்கா நீ எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறவன். என்ன பிச்சைனாக்கா அவங்கக்கிட்ட இருக்கிற அறியாமையை நீ பிச்சையாக எடுத்து நீ ஞானத்தை கொடுக்குற. அப்போ எங்கிட்ட இருக்கிற அறியாமையை நீ எடுத்துக்கலையா? அந்த அறியாமை, நீ எங்கிட்ட இருக்கிற அறியாமையை அழிக்கணுன்னாக்கா எங்கிட்ட உண்மை இருக்கணும். அப்படி உண்மையே இல்லாமல் ஒரு அயோக்கியனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா தயவு செய்து நீ சொல். ஆரூர்னாவே கருணை கடல், அப்படி எல்லையற்ற கருணை தியாகராஜன் நீ.
உன்னுடைய மனம் வந்து அந்தளவுக்கு தியாகராஜன், தியாகமே வடிவெடுத்தவன். எப்படிப்பட்ட எதனால் உன்னை தியாகராஜன் சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் அந்த பார்க்கடல் கலைந்த போது வருகின்ற எல்லாத்தையும் நவமணிகள், அது பொண்ணு, குதிரை, கற்பக மரம், மகாலட்சுமி என்று எல்லோருமே வந்ததை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீ ஒருத்தன் மட்டும்தான் விஷத்தை உண்டாய். ஸோ நீ வந்து உன்னையே தியாகம் பண்ணுறதுக்காக துணிந்தாய். அந்தளவுக்கு தியாக மூர்த்தி, கருணாமூர்த்தி. அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து உன்னால் சகிக்கவே முடியாது. அந்தளவுக்கு மனம் இறங்கி கருணைகள். ஆசுதோஷன்னாக்கா மிக எளிதிலே திருப்தி கொள்கின்றவன். அப்படிப்பட்ட நீ என்கிட்ட ஏன் ஒன்றும் கருணை வைக்கவில்லை? நான் என்ன செய்கேன்? இதுக்கு மேலே நான் ஏதாவது பண்ண முடியுமா? அதனால் வாய் திறந்து பேசு. என்னை தவிர மற்றவங்க எல்லாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அதனால் உன்னுடைய தாளை சேர்ந்து விட்டார்கள். நான் வந்து இன்னும் அடையவில்லை. அதனால் பயத்தால் நடுங்குகிறேன். பயம்னாக்கா மறுபடியும் உன்னை அடையணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சே, மறுபடியும் இந்த உலகிலுக்கு போயிடுவேணும்னு ஒரு பயம். மீண்டும் பிறவி வந்துவிடுமோ பயம். எத்தனையோ பிறவியில் நான் செய்த தவ பலனால் இந்த பிறவியில் உன்னை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றேன். ஆனால் இதுவும் போயிடுச்சுனாக்கா மறுபடியும் அந்த பிறவியில் எப்படி இருப்பேன்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால் தயவு செய்து வாய் திறந்து செப்பாய்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறார் மாணிக்க வாசகர். இங்கேயும் பராபரமே, செப்பாய் பராபரமே. பராபரம்னாக்கா அனைத்தையும் கடந்த பரபிரம்மம், பரபிரம்மத்தினுடைய ஒரு விளக்கமே பராபரம். அனைத்துக்கும் அப்பாற்பட்ட இறைவன், அவருக்கு மேலான ஒப்பற்ற தலைவன் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஒரு பராபர கண்ணியில் பல விஷயங்கள் நாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது பதி, பது, பாசம் 3 விஷயங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பசு, அதாவது இந்த ஜீவன், அதாவது தாயுமானவர் என்கின்ற ஜீவன் இறைவனை அடைய வேண்டும், பதி இறைவன் சொல்லிட்டு ஆசை கொண்டு பல முயற்சிகள் செய்யுது. ஆனால் அது ஒன்றும் அடையவில்லை. அதற்கு தேவை அருள். அந்த அருளால் மலப்பரிபாகம்னாக்கா ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களும் அந்த ஜீவனை பற்றி இருக்கிறது. அந்த 3 மலங்களும் அதை அகற்றிவிடும். அந்த அருளானது அகற்றிவிடும். ஸோ அந்த அருள் நமக்கு வர வேண்டும் என்றால் உண்மையான ஏக்கத்தோடு நாம் பாடுபட வேண்டும். இறைவன் வந்து நாம் செய்கின்ற அந்த முயற்சிகளை பார்த்து அவர் வந்து பலன் கொடுப்பதில்லை. நம்முடைய உண்மையான மன ஏக்கத்தை பார்த்து அவர் கொடுக்கிறார். கருணையினால் அவர் கொடுக்கிறார். நான் இவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ லட்சம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதுக்காக அவர் வந்து கடவுள் வருவதே கிடையாது. அவர் விலைக்கு வாங்க வேண்டிய காய்கறியோ மற்றதோ கிடையாது. அவர் கருணை, அவருடைய கருணை பெறுவதற்காகத்தான் உண்மையான ஏக்கத்தோடு தவம் செய்யும்போது அவர் மனம் இறங்கி அவர் ஆட்கொள்கிறார். ஏன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயுமானவர் அந்த சின்முத்திரை, இந்த கட்டை விரல் வந்து இறைவன், அவர் எப்பவுமே அருள் புரிவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இது வளையணும். மேலே இருக்கிற அந்த ஆட்காட்டி விடல், இந்த ஆட்காட்டி விடல் தான் நான் குறிக்கிறது. நான் யார் தெரியுமா, எனக்கு நீ எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆள்காட்டி விடல்தால் தான் எல்லா ஆட்டமும் ஆடுறோம். இந்த நான் எப்போ ஒழியுனாக்கா ஆணவம், கண்மம், மாயை. அந்த ஆணவம், நான் என்கின்ற ஆணவம், அதிலிருந்து வருகின்ற கண்மம், இது 2த்தையும் பிணைச்சிருக்கிற மாயை, இது 3 அகன்றால் தான் நம்ம மனசு பகவானை பிடிக்க ஆரம்பிக்கும். அடி மேலே அடி விழுந்து அப்பா இனிமேல் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தான் வேணும்னு போது தான் மனசு பகவான் பக்கம் திரும்பும். அப்படி பகவான் பக்கம் திரும்பினாக்கா உண்மையாக அது திரும்பணும். அப்படி உண்மையாக அது திரும்பும்போது தான் பகவான் வந்து ஓகே, ஸோ நீ வந்து சரணாகதி அடைந்திருக்கிறாய், உன் மீது நான் இரக்கம் கொண்டு உனக்கு அருள் பாலிக்கிறேன்னு சொல்லி அவர் அருள் பாலிக்கிறார். ஸோ எப்போ அந்த ஒரு சரணாகதி எப்போ வரும்னாக்கா நம்முடைய இயலாமையை மனப்பூர்வமாக சொல்லும்போது. எடுத்தவுடனே என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நாம் பண்ண வேண்டிய முயற்சிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். செய்த பிறகு என்னால் முடியலன்னு சொல்லும்போது தான் அவர் கை தூக்குவார். செய்யாமலே நீ என்னை காப்பாற்றினாக்கா சத்தியமாக வரமாட்டார். அது நாமளே ஏமாத்துறது. ஸோ புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை மாதிரி. ஸோ நாம் சிறிதாவது ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும். எதுவுமே நாம் பாடுபட்டால்தான் நமக்கு வரும். இங்கே வந்து
இவர் நம்ம சித்பவானந்தர் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. அதாவது ராவணன், அவன் சன்னியாசி வேஷம் போட்டான், ஆனாலும் உள்ளுக்குள்ளே காம நோய்க்கு வசப்பட்டிருந்தான். அதனாலே அவனுக்கு தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டான். ஸோ நாம் இருக்கிற அந்த தோற்றத்தை வைத்து இறைவன் எடை போட மாட்டார். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? ஸோ ஆத்ம சாதகன், இறைவனை நாடுகின்றவன் எப்போதும் கடவுள் நாட்டத்திலேயே இருக்க வேண்டும். பொய்யாக கடவுளை நாடக்கூடாது. எப்போதும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய எண்ணம் எல்லாம் இறைவனை அடைவதிலேயே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதில் பொய் எதுவும் இருக்காது. பொய் இருந்தால் அது நடக்காது. ஸோ இறைவனை பற்றி நாம் புத்தகங்களில் படிக்கிறது மூலமாக, சொற்பொழிவு மூலமாக அறிந்து கொள்வது வேறு, ஆனால் கண்கூட பார்க்குறது வேறு. அந்த கண்கூட அறியணுன்னாக்கா நாம் நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஒப்படைப்பதில் இருமை கூடாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்யக்கூடாது. ஒருமையோடு உனது திருவடிகளை நினைக்க வேண்டும். பகவானுடைய திருவடிகளை நினைக்க வேண்டும். ஒருமையோடு நீ திருவடிகளை நினைக்கின்றவருடைய உறவு வேண்டும் அப்படின்னு அவர் தாய்மானவர் அருட்பிரகாச வள்ளலார் பாடின மாதிரி ஒருமுகப்பட்ட மனத்தோடு நம்ம இறைவனை நாட வேண்டும். அப்படி நாடி சரணாகதி நம்முடைய இயலாமையை தெரிவிக்கும் போது அவன் கருணை கொண்டு ஆட்கொள்கிறான். ஏன் அவன் நமக்கு தெரிவதில்லை, பகவான் நமக்கு ஏன் புலப்படுவதில்லைன்னா அதுக்கு காரணம் மாயை. இது பகவத்கீதையில் நாம் பார்க்கலாம். ஞான விஞ்ஞான யோகத்தில் பகவான் சொல்கிறார், நாகம் பிரகாசக சர்வசிய யோக மாயா சமாவிருதக மூடோயும் நாபி ஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். யோக மாயினால் நான் நன்றாக மறைக்கப்பட்டிருக்கிறேன். அறகுறையாக இல்லை, நல்ல முழுமையாக நான் மறைச்சிருக்கிறேன். யோக மாயினால் கம்ப்ளீட்டாக நான் மறைஞ்சிருக்கிறேன். எல்லோருக்கும் தெரிவதில்லை, நான் எல்லோருக்கும் தெரிவதில்லை. நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை அறிவற்ற மக்கள் தெரிந்து கொள்வதில்லை. அப்போ அறிவுள்ளவர்கள் தெரிந்து கொள்கிறார்களா என்ற ஒரு கேள்வி வருது. ஆம்னு சொல்லிட்டு யார் அறிகிறார்கள்னு சொல்லும்போது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே துவந்த்வ மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருட விரதா. எந்த புண்ணியசாலிகளுக்கு பாவம் தீர்ந்து விட்டதோ அவர்கள் இருமை மயக்கத்திலிருந்து விடுபட்டு மன உறுதியோடு என்னை வழிபடுகிறார்கள். ஸோ பகவானை நாம் எப்போ நாடுவோம்னாக்கா, ஒன்று நாம் புண்ணியசாலிகளாக இருக்கணும், நம்முடைய பாவங்கள் தீர்ந்திருக்கணும். அடுத்ததாக இருமை மயக்கம் போயிருக்கணும். இருமை மயக்கம்னாக்கா இன்பம் துன்பம் பாவம் புண்ணியம் பிடித்தது பிடிக்காதது இது போன்ற இருமை. எது வந்தாலும் நான் இறைவனுக்கு சொந்தமானவன். இன்பம் வந்தாலும் அது இறைவனுடைய விளையாட்டு, துன்பம் வந்தாலும் அது இறைவனுடைய விளையாட்டு. இறைவா, நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ இன்பத்தை கொடுத்தாலும் சரி துன்பத்தை கொடுத்தாலும் சரி, அதனால் எனக்கு ஒன்றும் எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இதுதான் உண்மையான சரணாகதி. இன்பம் வரும்போது ஆஹா பகவானை மாதிரி யாருமே இல்லைப்பா, என்ன நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறார். எப்பெல்லாம் நம்ம கேட்டதெல்லாம் பகவான் கொடுக்குறாருன்னா நமக்கு மேலே பெருசாக அடி விழப்போகுதுன்னு அர்த்தம். ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதுனாக்கா நம்ம மேலும் மேலும் மாயையில் மாட்டிக்க போகிறோன்னு அர்த்தம். துன்பமே வந்துட்டு இருக்கும்போது ஏன் தான் பகவான் என் கண்ணிலே என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்திலே கிடையாது, அவனுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு நாம் சொன்னோம்னாலும் அப்போவும் நம்ம மாயில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி சாட்சியாக பார்ப்பது, அதுதான் இருமை மயக்கம். ஆக்சுவலாக ஏன் இருமை மயக்கம்னாக்கா, இந்த உடம்பே ஒரு மயக்கம் தான். இந்த உடம்பே நாம் கிடையாது, இல்லாத ஒன்றை நாம் இருப்பதாக நாம் அபிமானித்திருக்கிறோம். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒருவனை கண்டுவிட்டால் நான் தேகம் இல்லை என்பது நாம் உணர முடியும். நான் தேகம் இல்லை, நான் ஆன்மா என்பது எப்போது நமக்கு தெரியும்னா அதை கண்டு உணரும் போது தான் தெரியும். அது வரைக்கும் அந்த ஆன்மா மறைஞ்சிருக்கிறது, அது புலப்படவே புலப்படாது. அப்போ அது புலப்படணுனாக்கா ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். எது நடந்தாலும் சாட்சியாக பார்ப்பது. எனக்கு என்னை பிடித்தவர்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு எது நடந்தாலும் அதில் பங்கேற்காமல் இருப்பது, ஒத்துழையாமை இயக்கம்.
நான் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேன். உலக விஷயங்கள் எது நடந்தாலும் சரி நான் சாட்சியாகத்தான் இருப்பேன். அதே நேரத்தில் நமக்கு உண்டான கடமைகளை செய்யத்தான் வேண்டும். கணவன் என்றால் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அலுவலகத்தில் செய்ய வேண்டிய கடமை, பணம் சம்பாதிப்பது, பிள்ளைகளாக இருந்து படிப்பவர்களாக படிப்பது எல்லாமே செய்ய வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்தல் இருக்கக்கூடாது. அது என்னன்னாக்கா, நான் ஆன்மா அல்லது இறைவனுடைய குழந்தை. சுவாமி விவேகானந்தர் கும்பகோண சொற்பொழிவில் சொல்றார், ஒரு மீனவன் தன்னை ஆன்மா என்று நினைத்தால் அவன் சிறந்த மீனவன் ஆகிறான். ஒரு இல்லறவாசி தன்னை ஆன்மா என்று உணர்ந்தால் அவன் சிறந்த இல்லறவாசி ஆகுவான். ஒரு வக்கீல் தன்னை ஆன்மா என்று உணர்ந்தால் அவனும் அவன் சிறந்த வக்கீலாக ஆவான். இப்படி தான் ஒவ்வொரும். ஸோ நம்மை எது உண்மையோ அதில் நாம் அபிமானம் கொள்ள வேண்டும். உண்மையற்றதில் அபிமானம் கொள்ளக்கூடாது. ஸோ அப்போ உண்மையற்றதில் அபிமானம் நான் வைக்கவில்லை என்பதற்கு ஒரு அடையாளம், இன்ப துன்ப அனுபவங்கள் மனம் உணர்கிறது, அந்த மனமே பொய். எந்த மனம் எனக்கு இன்பத் துன்பத்தை உணர்கிறதோ அந்த மனமே பொய். அதையே நாம் சாட்சியாக பார்க்க வேண்டும். மனத்தில் எழுகின்ற எண்ணங்கள் அதையும் சாட்சியாக பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் கடமைகளை செய்ய வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்பவே சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் முயற்சி செய்தால் இறைவன் நிச்சயமாக அந்த ஒரு சக்தியை கொடுப்பார். அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்போ கீதையில் பகவானே சொல்றார், இதில் முயற்சி வீண் போதல் இல்லை, சிறிது முயற்சி செய்தாலே உனக்கு கிடைக்கும். இந்த யோகத்தில் முயற்சி வீண் கிடையாது. ஜஸ்ட்டு நாம் ஒரு அடி எடுத்து வைச்சா இறைவன் எந்த விதத்திலேயாவது நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பா. அப்படி ஆக்சுவலாக அவர் நம்ம கை தூக்கி விடுவதற்காகத்தான் இருக்கிறார். யார் மாயையில் வச்சிருக்கிறது உண்மை தான், மாயையில் வசப்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் உண்மையாகவே இறைவனை அடையணும் நினைக்கிறவங்களுக்கு அவர் உதவி செய்யவும் தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நாம் உறுதியாக இருக்கணும், அது உண்மையாகவே அவரை நாட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இதில் விட்டு கொடுத்தல் இருக்கக்கூடாது. நான் இந்த உடம்புன்னு சொல்லி அந்த அபிமானத்திலேருந்து உண்மையாகவே விடுபட முயற்சி செய்ய வேண்டும். நான் வீட்டிலேருந்து மடத்துக்கு வரணுனாக்கா வீட்டு விட்டால் தான் நான் வர முடியும். வீட்டிலே உக்காந்துட்டு நான் மடத்துக்கு போகணும்னு நினச்சாக்க போக முடியுமா? சத்தியமாக முடியாது. கடவுள் அடையணுனாக்கா இந்த தேகாத்ம புத்தியிலேருந்து நாம் வெளியே வந்து ஆகணும். நான் இந்த உடம்பு, நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவன், இப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா கட்டாயமாக அவர் வரமாட்டார். குருதேவர் ஒரு இடத்துல ஒரு கதை சொல்வார். ஒரு அந்த பண்டக சாலை பெரிய ஒரு கடை வச்சிருக்கிறவன் முதலாளி, அவன் உள்ளே இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கும்போது, அதான் கடையில் தான் ஆள் வச்சுருக்கனே, நீ அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவன் எடுத்து கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி நாம் இந்த உடம்பை நான் நினைக்கிற வரைக்கும் அவர் நம்மக்கிட்ட வரவே மாட்டார். அந்த நானை பலி கொடுக்க வேண்டும், இறைவனுக்காக பலி கொடுக்க வேண்டும். அந்த பலி கொடுக்கறது தான் ஆன்மீக சாதனை. நம்மை முழுமையாக ஒப்படைப்பது தான் அந்த ஆன்மீக சாதனைகள் செய்ய செய்ய அந்த முழுமையான ஒப்படைத்தல், முழுமையான சரணாகதி நமக்கு வரும். அதற்காகத்தான் எல்லா ஆன்மீக சாதனை வரும். அந்த முழுமையாக ஒப்படைத்தல் எப்போது நடக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சிலருக்கு திடீர்னு வந்திருக்கும். இப்போ அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆன்மீக சாதனை செய்யவில்லை. அவர் சிற்றின்ப பிரியராகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் உண்மையாகவே அவருக்கு வெறுப்பு வந்தது. அவர் முருகா என்று சொல்லி தற்கொலை செய்வதற்காக இறை நாமத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து, எனக்கு இனி எதுவுமே வேண்டாம் முருகா, உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவர் கீழே குதித்தார். உடனே நாமளும் அந்த மாதிரி கீழே குதிக்கலான்னு நினச்சி நாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கான்றது ஒரு கேள்வி. அவர் குடிக்கும்போது முழு எண்ணத்தோடு முழுமையாக தன்னை ஒப்படைத்து ஒரு நிலையில் கொடுத்தார். நம்ம குதிக்கும்போது இது குதிக்கலாமா வேணாவா, அருணகிரிநாதர் மாதிரி அவர் நமக்கு காட்சி கொடுப்பாருன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும். வந்ததுனாக்க ஒழுங்காக உட்காந்து ஆன்மீக சாதனை செய்யணும்னு அர்த்தம். அந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணக்கூடாது. ஸோ அது நமக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்கிறாரோ, என்ன பாதை கொடுத்திருக்கிறாரோ அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும். அப்போ என்ன தான் பண்ணணுனாக்கா, அடுத்த ஸ்லோகத்தில் கீதையில் சொல்கிறார், ஜரா மரண மோக்ஷாயே மாம் மமாஸ்ரித்ய யஜந்தி ஏ தே பிரம்ம தத் விதுகு
கிறிஸ்தனம் அத்தியாத்மதம் கர்ம சாகிலம். மூப்பு மரணம் ஆகியவற்றில் விடுபடுவதற்காக என்னை சரணடைந்து யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் இறைவனையும் ஆன்மா மற்றும் கர்மம் பற்றிய அனைத்தையும் அறிகிறார்கள். ஸோ எப்போ நாம் இறைவனை உண்மையாகவே அடைவதற்காக முயற்சி செய்யணும்னாக்கா மூப்பு மரணம், இந்த உடல் உணர்விலிருந்தும் இந்த பிறப்பு இறப்பாகிய சக்கரத்திலிருந்தும் விடுபடணும்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாகவே ஆசை இருக்குதோ அவங்க தான் என்னை இறைவன் அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள், என்னை சரணடைகிறார்கள். வேறு யாரும் கிடையாது. உடம்பில் இருக்கிற நோயை போகிறதுக்காக சரணடைவர்கள் கிடையாது. இல்லைனாக்கா வேறு ஏதாவது பண்ணாக்கா அதுக்கும் அந்த வழியாக பண்ணவங்களுக்கும் இறைவன் கிடைக்க மாட்டார். உண்மையாகவே இந்த தேகாத்ம புத்தி ஒழிய வேண்டும், ஆத்ம புத்தி பிரகாசிக்க வேண்டும், இந்த பொய்யான நான் ஒழிய வேண்டும். அனைத்தும் நீ என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன, மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீ என்னை காட்டு, என்னிடத்தில் வெளிப்படு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து நம்மால் முடிந்த ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும். நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறோ அத்தனை சக்தியும் செலவிட்டு பகவானிடத்தில் ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும். 1,00,000 மொபைல் ஃபோனை 1,00,000 கொடுத்தா தான் கொடுப்பான். நீங்கள் 10,000 கொடுத்துட்டு 1,00,000 மொபைல் ஃபோன் கொடுத்தாக்க உத தான் கொடுப்பான். ஸோ இறைவன் நமக்கு வேணும்னாக்கா நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அந்த ஒப்படைத்ததில் அறக்குறை இருக்கவே கூடாது. ஸோ முழுமையாக நம்மை ஒப்படைக்கும் போது தான் அவன் நம்ம இடத்தில் வருவான். அதனால்தான் இங்கே கேட்குறார், நான் உன்கிட்ட முழுமையாக ஒப்படைக்கலையா? ஐயோ உன்னை காண்பான் ஆசை கொண்டது அத்தனையும் பொய்யோ வெளியாய் புகழாய் பராபரமே. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட உண்மையாகவே நான் ஒப்படைக்கலையா? நான் ஏதோ ஒரு கள்ளத்தனை வச்சுக்கிட்டு உன்னை நாடுறேனா? எனக்கு உலகில் இன்னும் பற்று இருக்குதா, ஆசை இருக்குதா, மோகம் இருக்கிறதா? அது ஏதாவது இருந்தால் தயவு செய்து சொல்லு. அப்படி சொன்னாக்கா நான் அதுலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு புலம்பி பகவான்கிட்ட முறையிடுகிறார் தாயுமானவர். அப்படி முறையிடுவதனால உண்மையாகவே நான் அதுக்காக தான், உன்னை அடைவதற்காக தான் பாடுபடுகிறேன்றது அடையாளமாக அடுத்த கண்ணீரில் சொல்கிறார். துன்ப கண்ணீரில் தொலைந்தேற்கும் ஆனந்த இன்ப கண்ணீர் வருவது என்னால் பராபரமே. துன்ப கண்ணீரில் தொலைந்தற்கு, அதாவது நான் அழிந்து கிடக்கிறேன், துன்ப கண்ணீரினால் நான் அழிந்து கிடக்கிறேன். அதுக்கு நேர்மாறாக ஆனந்த இன்ப கண்ணீர், உன்னை கண்டதால் வருகின்ற அந்த ஆனந்த கண்ணீர் எந்த நாள் எனக்கு வரும்? இவ்வளோ நாளாக நான் துன்ப கண்ணீரில் அழிந்து கிடக்கிறேன், துக்கத்தால் தவிக்கிறேன். குருதேவருடைய ஆரம்ப கால சாதனைகளை பார்த்தோம்னாக்கா நம்ம கற்பனையே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அவர் அழுதுருக்கிறார். அவர் பின்னாடி சொல்லிட்டாரு, 3 நாள் நீங்கள் தொடர்ந்து அழுதிங்கனாக்கா இறை காட்சி கிடைக்கும்னு. அவர் பல நாட்களாக தொடர்ந்து அழுதுருக்கிறார். ஐயோ தேவி, ஈவினிங் பெல் அடிச்சுட்டாங்கோ, ஆரத்தி பெல் மணி அடித்துட்டாங்கோ, இன்று முன்னை பார்க்கலேன்னு சொல்லிட்டு தரையில் புரண்டு முகத்தை தரையில் தேய்ச்சிட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு துடித்து அழுவார். அவர் எதுவுமே ஆன்மீக சாதனை முன்னாடி பண்ணலை. அழுவதன் மூலமாகவே அவர் பெற்றார் காளி தேவியை. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்கள் பல மாதங்களாக கடவுளை அடைவதற்காக அவர் துடித்து கொண்டே இருந்தார். துன்ப கண்ணீரில் தொலைந்திருக்கும் துன்ப கண்ணீரில் அவர் அழுந்து கிடந்தார். அப்படி அழிந்து கிடந்ததுக்கு வாழ்நாள் முழுக்க அவர் ஆனந்த கண்ணீரில் தான் இருந்தார். அது வேறு விஷயம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆனந்தமயமான அன்னையை கண்டு அந்த பரமானந்தத்தில் திளைப்பதற்கு முன்பு நாம் துன்ப கண்ணீரில் வேக வேண்டும். அரிசி வேக வச்ச நெருப்பில் போட்டு வேக வச்சாதான் அரிசியாக மாறும். வேகலைனாக்கா அரிசியாக மாறாது, அதாவது அது சாதமாக மாறாது. நாம் துன்ப கண்ணீரில் வெந்தால்தான் தேகாத்ம புத்தி நம்மை விட்டு போகும். துன்ப கண்ணீரை வேணும்னே நம்ம துன்பத்தை வர வைக்கதில்லை. எனக்கு இது வேண்டாம், அந்த பற்றற்ற நிலையை வளர்த்து கொண்டாலே போதும். அவங்கள அளவுக்கு நாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பற்றற்ற நிலை, ஒரு சாட்சி நிலை, இதை நாம் வைத்து கொண்டாலே இறைவனிடத்தில் நாம் அடைய முடியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா துன்ப கண்ணீர், அடுத்ததாக இன்ப கண்ணீர். ஸோ முதல்ல இருக்கிறது துன்ப கண்ணீர், இறைவனை பார்க்க முடியாமல் வருந்துகின்ற ஒரு நிலை. அடுத்தது இன்ப கண்ணீர், இறைவனை உணர்வதால் அந்த பரவசத்தால் வருகின்ற ஆனந்த கண்ணீர். ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம்.
ஸோ இன்ப கண்ணீருக்கும் துன்ப கண்ணீருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ அந்த துன்ப கண்ணீரில் துளைந்திருக்கும். நான் துன்பத்தால் முழுக்க முழுக்க நனைந்து விட்டேன். இன்றைக்குமே இது மேலே அறத்துக்கு என்கிட்ட சக்தியே இல்லை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க படுற கஷ்டத்தை சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நான் துன்பப்படுறதுக்கு என்னால் முடியாது. டீச்சர் வந்து பையன்கிட்ட சொல்லுவாங்க, படின்னு சொல்லி எவ்வளவோ நான் சொல்லி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை. ஸோ அந்த மாதிரி துன்பக்கண்ணீர் எவ்வளவோ நான் பண்ணியாச்சு, முயற்சி எல்லாம் செய்தோம், இனிமேல் என்னால் வந்து பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்படி பற்றி துளைந்தேற்கும், ஆழ்ந்து மூழ்கி அதிலே மூழ்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு ஏக்கம், முழுமையான ஏக்கம். அந்த ஏக்கம்னாக மற்ற எந்த செயலை கூட செய்வதற்கு சிந்தனை இல்லாத நிலை. கடவுளை அடைய முடியவில்லையே, இறைவனை பெற முடியவில்லையேன்னு சொல்கின்ற அந்த ஏக்கத்தினால மற்ற எல்லா கர்மங்களையும் நான் விட்டு விட்டேன். உன்னை பெறுவதை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அந்த துன்பக்கண்ணில் துளைந்தே இருக்கும்னாக்கா இந்த ஒரு விளக்கம் இதுதான். இந்த ஒரு இதை நாம் புரிந்து கொள்ளணும். வேறு எந்த செயலையும் நான் செய்யவில்லை. முழுமையாக உன்னை காண வேண்டும், உன்னை உணர வேண்டும் என்கின்ற ஒரு தாபத்தால் தவித்து துடிக்கின்றேன். எப்படி வந்து நான் இருக்கிற வீடை சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளோ துடிப்பேன். அந்த மாதிரி இந்த உடல் இந்த ஒரு உடலாகிய இந்த சிறைக்குள்ளே நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த உடலுக்குள்ளே நீ இருக்கிறாய். இந்த உடல் உணர்ந்து விடுபட்டு உன்னை நான் பெற வேண்டும். இந்த உடல் என்னை வந்து ஒரு சிறையாக என்னை மேலும் மேலும் அழுத்துகின்றது. இனிமேலும் நான் பொய் உணர்வில் இருக்க விரும்பவில்லை. உன்னை பிரிந்து நான் ஒரு மனிதன், நான் ஒரு இவன் என்று அந்த மாதிரி இருக்க விரும்பவில்லை. நான் உண்மயமாக ஆக வேண்டும். என்னை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். உன்னை பிரிந்து இனிமேல் என்னால் இருக்க முடியாது என்கின்ற ஒரு தவிப்பு என்னிடத்தில் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து எனக்கு தரிசனம் கொடு. உன்னுடைய தரிசனத்தால் எனக்கு ஆனந்த இன்ப கண்ணீர் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தது துன்பத்தால் வருகின்ற கண்ணீர். துன்பம் வந்து எப்படி வரும்? ஒன்று வந்து நமக்கு பிரியமானவர்கள் மீது வைத்திருந்த அந்த பற்றுதல், அந்த பிரியமானவர்களுடைய இழப்பு அல்லது அவர்கள் படுகின்ற துன்பம், இதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வரும். அல்லது நமக்கு வருகின்ற துன்பத்தை தாங்க முடியாமல் வெளிப்படுகின்ற கண்ணீர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான அன்பின் அடையாளம். அந்த ஒரு அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த துக்கத்தை நம்மால் துடைக்க முடியவில்லையே என்கின்ற ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்தான் இந்த கண்ணீர். ஏன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல, அழுது புலம்போதை தவிர்த்து வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய தரிசனம் கிடைக்கும்போது அதற்கு மாறாக ஆனந்த கண்ணீர். இப்போ பையன் வந்து +2 எக்ஸாம் படிக்கிறான். அவன் வந்து 600க்கு அவன் வந்து நிஜமாகவே 595 இல்லை 598 599 எடுத்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். ஸோ ஒரு மகிழ்ச்சி. ஸோ என்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு மார்க் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய உயர்வை பார்த்து நமக்கு வருகின்ற ஆனந்த கண்ணீர். அடுத்ததான் நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த கஷ்டத்திலேருந்து விடுபட்டும் போது வருகின்ற ஒரு ஆனந்த கண்ணீர். இவ்வளோ நாளாக நான் பிரார்த்தனை பண்ணது நடந்து விட்டது. நான் வந்து பல இடங்களில் கடன் வாங்கி இப்போ புதுசாக வீடு கட்டியாச்சு, நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வந்துடுச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு, கஷ்டப்பட்டு முயற்சி செய்த அந்த எதிர்பார்ப்பு கை கூடும்போது அந்த ஆனந்த கண்ணீர் வரும். முன்னாடி துன்ப கண்ணீர், என்னால் முடியாது, மேலும் மேலும் துன்பத்தில் அழுதுகின்ற கண்ணீர். இது வந்து ஆனந்த கண்ணீர், விருப்பம் நிறைவேறதுனால வந்த கண்ணீர். ஸோ இது எப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்? வருவது என்னால். அந்த இன்ப நிலை, உன்னை தரிசிக்கின்ற அந்த நிலை எப்போது எனக்கு கிடைக்கும்? பராபரமே, இந்த உலகையெல்லாம் படைத்து காத்து அனைத்தையும் கலந்து நிற்கின்ற இறைவா, அருள் கூர்ந்து எனக்கு வந்து பதில் சொல்வாய்.
நான் துன்பத்தில் துளைக்கிறேன், நீ புறத்திலையும் இருக்கிறாய், அகத்திலையும் இருக்கிறாய், எல்லா இடத்திலும் நீக்கமறை நிறைந்திருக்கிறாய். இப்படி எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிற நீ என்னால் ஏன் பார்க்க முடியவில்லை? நீ என்ன பார்க்குற, ஆனால் நான் உன்னை பார்க்க முடியலையே. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுப்பா? நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாமே இந்த பிறவி மட்டும் இல்லை, எத்தனையோ பிறவிகள் நான் என்னென்ன பிறவிகள் எடுத்தேனோ அது எல்லாமே உனக்கு தெரியும். ஆனால் அத்தனை பிரிவிலும் நான் உன்னை பார்க்கவில்லை, உன்னை கண்டு கொள்ளவில்லை. நீயே சொல்லிட்டு இருக்கிற யோக மாயனால் நன்றாக மறைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அப்படி நீ யோக மாயினால் உன்னை நீயே மறைச்சிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறது பார்க்கறதுனால உனக்கு என்னப்பா சந்தோஷம்? தயவு செய்து எனக்கு உன்னை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த துன்ப கண்ணீர் விட்டு அந்த ஆனந்த கண்ணீர் நிலையை எனக்கு கொடு. இந்த பந்தங்களிலிருந்து, பாசங்களிலிருந்து, அந்த உடல் அபிமானத்திலிருந்து என்னை விடுவித்து என்னை ஆட்கொண்டுள்வாய். இந்த பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தன் இறைவனை பிரிந்த அந்த ஏக்கத்தினால் அழுது துடித்து மனம் விரும்பி அவரை அடையணும்னு துடிக்கிறாங்க. ஞான மார்க்கத்தில் எது நடந்தாலும் சாட்சியாக பார்ப்பதன் மூலம் உறுதியான ஒரு நிலை, இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் சரி ஒரு சாட்சியான நிலை, அதில் பற்றே இல்லாத ஒரு நிலை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் சுவாமிஜி. அது கேட்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஞான நிலையில் அவர் ரிஷிகேஷில் இருக்கும்போது ஒரு புலி ஒரு சாது பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகும். அந்த நிலையிலும் அவர் சோகம் சோகம், நான் ஆன்மா, நான் உடம்பு இல்லை அப்படின்னு துணிந்து சொல்கிறார். இதுதான் துணிச்சல், உண்மையான துணிச்சல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஞான மார்க்கம், எது நடந்தாலும் சாட்சியாக பார்ப்பது. ஸோ எய்தர் சாட்சியாக இருப்பது, இல்லைனாக்கா சமர்ப்பணம் செய்வது. இந்த சமர்ப்பணத்தில் விட்டகுறை தொட்டகுறைன்னு எதுவுமே கிடையாது. முழுமையாக நம்ம கொடுத்தாகணும், முழுமையாக நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைக்கும் போது தான் அந்த இறைவன் நம்மிடத்தில் வெளிப்படுவார். ஸோ ஒரு துன்பத்தில் பல வகை உண்டு. முதல்ல இறைவனை பெற முடியவில்லையேன்னு சொல்லிட்டு தவிப்பது பரமார்த்திக பெருவாழ்வு, ஆத்மீக வாழ்வுக்காக இயங்குவது. அடுத்ததாக உலகத்தில் கிடைக்க நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலையே, நடக்கலையே, இப்படியெல்லாம் நடக்குதே. என்னுடைய பொண்ணுக்கு கல்யாண வாக்கில் என்னுடைய புருஷனுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை வரல, பையன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அதெல்லாம் போகணும்னு சொல்லி அதுக்காக கஷ்டப்படுவது. அதை ராவணாகார துன்பம் சொல்லுவாங்க. உலகியலுக்காக துன்பப்படுவது ராவணாகார துன்பம். ராவணன் அவ்வளோ துன்பத்தை கொடுத்தானா மற்றவங்களுக்கு. அதனால் உலகியல் துன்பங்கள் எல்லாம் ராவணாகாரம் துன்பம் சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க. அடுத்ததாக ருத்ராகார துன்பம். அது என்னன்னாக்கா இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றான், வேதனையை கொடுக்கிறான். என்ன வேதனை? இறைவனை அடைய முடியவில்லையே என்கின்ற ஒரு தாபம், ஒரு தவிப்பு. இதன் மூலமாக நம்மை பக்குவப்படுத்துகிறான், மேலும் மேலும் நம்மை பந்தங்களிலிருந்து விடுவிக்கின்றான். அப்படி நம்மை விடுவிப்பதற்காக இறைவன் கொடுக்கின்ற கஷ்டத்தை ருத்ராகார துன்பம் சொல்வார்கள். ஸோ உலகில் கஷ்டப்படுவதன் மூலமாக, துன்பத்தின் மூலமாகவும் மக்கள் அழுகிறார்கள். இறைவனை பெற முடியவில்லைன்னு சொல்லி ஆன்மீக சாதகர்களும் அழுகிறார்கள், இரண்டுமே அழுகிறார்கள். ஆனால் உலகிற்காக அழுகின்றவர்கள் அந்த ஒரு இன்பம் கிடைத்தவுடன் மறுபடியும் இன்னொன்றுத்துக்காக அழுவாங்க. ஒரு விஷயம் போச்சுனாக்க இன்னொரு விஷயத்துக்காக அழுவாங்க. ஆனால் இறைவனுக்காக அழுதவர்கள் மறுபடியும் அழப்போவதில்லை. அதுக்கு மேலே அவங்களுக்கு அழுகியே கிடையாது, அவங்களுக்கு ஆனந்தம் மட்டுமே இருக்கும். அவங்களுக்கு மீண்டும் துன்ப கண்ணீர் என்பது கிடையவே கிடையாது. ஸோ அவங்க ஒரு வேளை துன்பப்பட்டாங்கனாக்கா மக்கள் அறியாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்களுக்காக துக்கப்பட்டு அவங்கள கரையேற்றத்துக்காக பாடுகின்றவர்கள். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பாடலில் இறைவா, நான் துன்ப கண்ணீரில் இவ்வளோ நாள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், தயவு செய்து எனக்கு ஆனந்த இன்ப கண்ணீர் வரும் மாதிரி அனுபவத்தை கொடு. இது நான் உன்னிடத்தில் வேண்டுகோள் விடுவிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், இனிமேலும் என்னால் காத்திருக்க முடியவில்லை, தயவு செய்து என்னை வெளிப்படுத்து, என்னிடத்தில் உன்னை வெளிப்படுத்து, எனக்கு ஆனந்த அனுபவத்தை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். இதே போன்ற ஒரு பாடல் மறுபடியும் மாணிக்கவாசருடைய பாடலில் பார்க்கலாம். யானே பொய், என் நெஞ்சும் பொய்,
என் அன்பும் பொய். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே. எவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். இதெல்லாம் படித்து இதை பற்றி சிந்தனை செய்தாலே அவ்வளோ ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். இதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சிந்தனை செய்ய செய்ய அப்படி ஒரு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இது அந்த உருகி உருகி பாடுறாங்க பாருங்கள். எவ்வளோ மகான்கள் எல்லாம், தாயுமானவரும் சரி, மாணிக்கவாசகரும் சரி, இவர் திருநாவுக்கரசரும் சரி, ஆழ்வார்களும் சரி, எல்லாருமே இறைவனுக்காக அப்படி உருகி இருக்கிறார்கள். கல் கூட கரைஞ்சிடும், அந்தளவுக்கு உருகி இருக்கிறார்கள். யானே பொய், நான் பொய். எந்த விதத்தில் பொய்னாக்கா, இந்த உடம்பு நிலையற்றது, இந்த மனமும் நிலையற்றது. அந்த நிலையற்ற உடம்புல நான் பல விஷயங்களை பிடிச்சிருக்கிறேன். அந்த விஷயங்களை எதாவது உருப்படியாக பண்ணேன்னா அதுவும் பிடிக்கிறதில்லை. கொஞ்ச நேரம் உன்னை வழிபடுவேன், இன்னொரு நேரத்தில் நான் வேறு எதையோ பண்ணிகிட்டு இருப்பேன். அதுவே பொய்யாக இருக்குது. ரெண்டாவது, இந்த உடம்புன்னு நினச்சிருந்தா இதுவும் பொய். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது அழிஞ்சு போகும். ஸோ இந்த உடம்பும் பொய், இந்த நெஞ்சு உன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பும் பொய். அப்போது உன்னை எப்படி தான் பெறுவது? வினை ஏன் அழுதால் உன்னை பெறலாமே. உன்னை அடைவதற்கு எது தடையாகனாக்கா, நான் செய்த வினைகள், ஆசையின் மூலமாக நான் செய்த வினைகள் என்னை உன்னை அடைவதற்கு தடையாக இருக்கின்றது, என் முன்னாடி குறுக்கே இருக்கிறது. அதை கரைப்பதற்கு ஒரே வழி அழுவது. ஸோ உண்மையாகவே நாம் பகவானுக்காக அழுதால், ஏனென்றால் அவன் தாயை வடிவெடுத்தவன், தாயும் மாணவன். அவன் பக்தர்கள் உண்மையாகவே அழுதால் அந்த கண்ணீரை அவனால் பார்க்க முடியாது. எப்படி ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை அழுதா அவங்களால பொறுக்க முடியாதோ, நாமும் இறைவனுக்காக அழ வேண்டும். இறைவனுக்காக அழுனாக்கா ஏதோ ஒரு 10 நிமிஷம் அழுதா வந்துடுவார்னு கிடையாது. அந்த அழுகை அவருக்கு கேட்குற வரைக்கும் அழணும். அம்மா எங்கேயோ இருப்பாங்க, 10 அறைக்கு தாண்டி இருப்பாங்க. நீங்கள் 10 அறை தள்ளி உக்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க, அவங்க காதில் விழாது. அவங்க கிட்ட போய் அழணும், அப்போ தான் அவங்க காது கேட்கும். ஸோ இறைவனுக்கு கேட்குறனாக்கா அந்த மன ஏக்கத்தோடு அழ வேண்டும், உண்மையான ஏக்கத்தோடு அழ வேண்டும். போலியாக நம்ம அழுதுகிட்டு இருந்தாக்கா நம்ம எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அவர் காதுக்கு எட்டாத தொலைவில் நாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே உண்மையாகவே உன்னுக்காக அழ வேண்டும். அப்படி அழுதால் என்ன தெரியுமா நடக்கும்? தேனே, தேன் என்பது ஒரு மருந்து, வியாதியெல்லாம் போக்கும். ஆயுர்வேத மருத்துவத்தில் தேனுக்கு அவ்வளோ மகத்துவம். ஸோ உன்னை பெறும்போது எது எனக்கு பவரோகமாக இருக்கிறதோ, இந்த பிறவி என்னை விட்டு நீங்கிவிடும். முதல்ல பிறவி தலை அறுப்படும். நீ தேனாக என்னுடைய பிறவியை அறுத்து விடுவாய். அடுத்ததாக எனக்கு என்ன நடக்கும்? அமுதே, சாகாத அந்த மரணமில்லா பெருநிலையை கொடுப்பாய். மரணமில்லா நிலை கொடுத்த பிறகு அந்த நிலை எப்படிப்பட்டது? கரும்பின் தெளிவு, கரும்பினுடைய தெளிவு, அந்த சாறு எப்படி ஒரு இனிப்பாக இருக்குமோ அது போன்று எனக்கு ஆனந்த நிலை. தித்திக்கும் மானே, அது எப்பவுமே எனக்கு ஆனந்தமாக இருக்கும். ஒரு க்ஷணம் கூட அந்த ஆனந்தம் என்னை விட்டு நீங்காது. சச்சிதானந்த ஸ்வரூபம். ஸோ இந்த 3 நிலைகளும் எனக்கு அப்போது கிடைக்கும். முதல் நிலை, என்னுடைய உடல் அறுபட்டு விடுகிறது, பந்த பாசம், அதாவது பிறவி சக்கரத்திலிருந்து நான் விடுபடுகிறேன். அடுத்தது மரணமில்லா பெருநிலை. அந்த மரணமில்லா பெருநிலைனாக்கா இந்த உலகியல் வாழ்க்கை வாழும்போது கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருந்துட்டு மறுபடியும் கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி கிடையாது. நிரந்தர ஆனந்தம். நிரந்தர ஆனந்தம்னாக்கா நான் எனக்கு லட்டு பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 100 லட்டு என் முன்னாடி கொடுத்து நீ சாப்பிடுனாக்கா நிச்சயமாக நம்மால் முடியாது. 1000 லட்டு கொடுத்தாக்க முடியாது. ஆனால் இது அப்படி கிடையாது. அப்படி ஒரு ஆனந்த மயம், உண்மையான ஆனந்த மையம், சச்சிதானந்த மையம். அறிவு, ஆனந்தம், நிரந்தரம், 3ம் இருக்கின்ற நிலை. அறிவு என்றால் ஞானம், அடுத்து ஆனந்தம். அறிவும் ஆனந்தம் சேர்ந்தால் மட்டும் போதாது, நிரந்தரம். நாம் அனுபவிக்கின்ற ஆனந்தமும் சரி துன்பமும் சரி வந்து போகும். இது அழியவே அழியாது, எப்போதும் இருக்கும். அத்தகைய நிலையை எனக்கு அருள்வாய் மானே அருளாய் அடியேன் உன்னை உருமாறே. இது உன்னங்கிட்ட வந்தாதான் இது நடக்கும், வராமல் இதெல்லாம் நடக்காது. உன்னை அடைய வேண்டும், உன்னுடைய பதத்தை நான் பெற வேண்டும், அத்தகைய நிலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். ஸோ இந்த ஒரு பராபர கண்ணியின் மூலமாக
இறைவனை அடைய வேண்டுமென்றால் உண்மையான அன்பு வேண்டும். உண்மையாகவே அவருக்காக இயங்க வேண்டும். உண்மையாகவே அவருக்காக அழ வேண்டும். எந்த ஒரு விஷயமும் உயர்ந்த விஷயத்தை நாம் பெறணும் என்றால் உண்மையாக பாடுபட வேண்டும். பொய்யாக பாடுபடக்கூடாது. பொய்யாக நாம் ஏதாவது ஒன்று செய்தால் ஒருவேளை பலன் கிடைத்தால் அது உருப்படியான பலனாக இருக்காது. நாம் எப்படி பொய்யா ஏமாற்றிட்டு அந்த பலனை வாங்கணுமோ அதே மாதிரி ஒரு நேரத்தில் நம்மளை குழி தள்ளிவிடும். அதனால்தான் சத்தியத்தில் சத்தியத்தில் செல், அசத்தியத்தை தொடாதே. நீ அசத்தியத்தில் நீ செய்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்து லட்சியத்தை அடையலாம். ஆனால் கரெக்டாக உங்களை அறுக்கும். அதுவும் எப்படின்னாக்கா, கண்ணன் எப்படி கஷ்டப்பட்டானோ கடைசி நேரத்தில் அவனுக்கு மந்திரமும் மறந்து போச்சு, தேரும் அழிந்து போயிடுச்சு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதிரி கடைசி நேரத்தில் நம்மளை அழிவில் தள்ளிவிடும். ஆகவே தான் உண்மை சத்தியம். எந்த ஒரு வேலை செய்தாலும் முழு மனத்தோடு ஆத்மார்த்தமாக செய்தால் அது பலன் உண்டு. ஆத்மார்த்தமாக சமையல் பண்ணால் அந்த சமையல் நல்ல ருசியாக இருக்கும். கோபத்தோடு பண்ணிங்கனாக்கா உப்போ காரமோ அதிகமாக வந்துடும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். படிக்கிற படிப்பு உண்மையான ஆர்வத்தோடு படித்தோம்னாக்கா நமக்கு பலன் வரும். வேண்டா விருப்பாக படித்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் பண்ணுற வேலை உண்மையாகவே ஈடுபாட்டோடு நேர்மையாக பண்ணோம்னாக்கா நமக்கு நல்லாவே ப்ரொமோஷன் வரும். ரெண்டாவது திறமையும் கூடும். வேண்டா விருப்பாக நாம் பண்ணோம்னாக்கா அதுக்கேற்ற பலன் வரும். ஸோ உலகியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் அடிப்படை பண்பு நலன் சத்தியம், நேர்மை. அந்த சத்தியமும் நேர்மையும் கூடிய நிஷ்டை. இறைவனை பெற வேண்டுமென்றால் முழுமையாக அவரைக்காக பாடுபடுவது, அந்த உண்மையான அன்போடு அழுவது. அந்த உண்மையான அன்பை பார்த்து தான் மனம் இறங்குகின்றார் பகவான். அதனால் பொய் அங்கே எடுபடாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவரிடத்தில் பொய்யோ ஏமாற்றுத்தனமோ கபலத்தனமோ எடுபடாது. ஆகவே இறைவா, நான் இப்படி இருக்கின்றேன். ஸோ என்னுடைய நிலையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உண்மையாகவே நான் துன்ப கண்ணீரில் தொலைந்து அழுந்து இருக்கிறேன். எனக்கு ஆனந்த இன்ப கண்ணீர் கொடுக்கின்ற அளவுக்கு உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும். அந்த அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். அடுத்த ஒரு பராபர கன்னி, வஞ்சனையும் பொய்யும் உள்ளே வைத்து அழுக்காராய் உளரும் நெஞ்சனக்கம் உண்டோ நெறிதான் பராபரமே. அவருக்கு ஒருவேளை டவுட் வருது, ஒருவேளை என்கிட்ட வஞ்சனை இருக்குதா, உண்மையாக உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நான் செய்கிறேன்னா, வேண்டும்னே உனக்கு வஞ்சனை செய்கிறேன்னா. வஞ்சனை எப்போ வருதுன்னா பொய் இருக்கும்போது தான். ஒருவேளை என்கிட்ட பொய் இருக்குதா, ரெண்டும் என்கிட்ட இருக்குதா, அதனால்தான் இப்படி உளறன்னா. ஸோ இப்படி உளறுகின்ற எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இறக்கம் பண்ணலாமே, ஒருவேளை நான் பொய்யனாகவே இருந்தால் கூட சரி, என் மேலே கொஞ்சம் கருணை கொள்ளுன்னு சொல்லி அந்த ஒரு கன்னியை அருள் இருக்கிறார். அதனுடைய விரிவான விளக்கத்தை வரும் வியாழன் அன்று பார்ப்போம். ஸோ இந்த பராபர கன்னியில் 2 கன்னிகளை நாம் பார்த்தோம். ஒன்று, ஐயோ உன்னை காண்பான் ஆசை கொண்டது அத்தனையும் பொய்யோ வெளியோ புகழாய் பராபரமே, துன்ப கண்ணில் துளைந்தீர்கள் ஆனந்த இன்ப கண்ணீர் வருவது என்னால் பராபரமே. இந்த 2ஐயும் நாம் பார்த்தோம். இறைவனுடைய அடிப்படை பண்பும் இறைவனுக்காக அது ஆன்ம சாதகன், உண்மையான ஆன்ம சாதகன் துடிக்கின்ற நிலையை படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு ஆன்ம சாதகன், இறைவனை தேடுபவன் எந்த அளவுக்கு இறைவனை அடைவதற்கு தாகம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை படம் பிடித்து காட்டுகின்ற அந்த கன்னி. எனவே இது போன்ற நூல்களை திரும்ப திரும்ப படித்து உண்மையான விவேகம், இறைவன் மட்டுமே உண்மை, அவரை மட்டுமே லட்சியமாக கொள்ள வேண்டும், அவரை அடைவதற்காக பாடுபட வேண்டும், அவரை அடைவதில் செய்கின்ற முயற்சியில் பாசாங்கோ போலித்தனமோ அல்லது கொஞ்சமோ இருக்கக்கூடாது. முழுமையாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். அந்த ஒரு உறுதியை எடுப்போம். அந்த உறுதியை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் செய்தால்தான் வரும். அபியாச வைராகியம். திரும்ப திரும்ப இந்த ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எதையெல்லாம் அனித்தியமோ அதை துறக்க வேண்டும். மனத்தளவில் துறக்க வேண்டும். புறத்தளவில் நம்மால் துறக்க முடியாவிட்டால் மனத்தளவில் துறந்து அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டு நம்முடைய நம்முடைய கடமைகளை செய்து
அவனை அடைவதற்காக உண்மையான ஏக்கத்தோடு அழுது பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் ஒளி கிடைக்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அத்தகைய ஒரு நிலையை இந்த பிரிவிலேயே நாம் பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல குருதேவர் அனுகிரகம் செய்யட்டும் என்று கூறி இன்றைய தினம் இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். வரும் வியாழன் அன்று இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்து.